ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிக்கப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. சீட்டு கிடைச்சிருச்சுன்னு கெத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களா? சீட் கிடைக்காம போயிருந்தா கூட தப்பிச்சு போயிருப்பீங்க. ஆனா இப்போ என்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்க. இனி எனக்கு வேலையே உன்னை டார்ச்சர் பண்றது தாண்டி. And you? என் பேரு பூங்கொடி. எக்ஸ்கியூஸ் மீ, செல்ஃப் இன்ட்ரோவ இங்கிலீஷ்ல பேச சொன்னா நல்லா இருக்கும். Okay, let her try. My name is Pungodi. I studied +2 in Pumbarai Government Higher Secondary School and I scored 820 marks in public exam. ஆமா ஆமா, அது விக்ரம் படம் தான். Shut up. ஒழுங்கா பிஹேவ் பண்ணா கிளாஸ் விட்டு வெளிய அனுப்பிச்சு. Pungudi, just relax. I'll handle this. Guys, she's Pungudi. She's from Pundi village. And one special thing about her is she's good athlete and kabaddi player too. Deepika knows very well. This is not a good way, sir. அவ இங்கிலீஷ்ல பேசணும். தீபிகா, ஒருத்தருக்கு தெரியாத விஷயத்தை வச்சு அவங்கள கார்னர் பண்றது ரொம்பவே தப்பு. பூங்குடி கிராமத்துல இருந்து படிச்சு வந்தவ, அவளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. இங்கிலீஷ் பேச தெரியாதவலாம் காலேஜ்ல படிக்கணும்னு ஏன் ஆசைப்படணும்? கிராமத்துல ஆடு மாடுங்களோட சாணி தட்டி வியாபாரம் பண்ண வேண்டியதானே? தீபிகா, டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். இவங்க இதைத்தான் செய்யணும்னு தீர்மானிக்க நம்ம யாரு? ஒரு ரிமோட் வில்லேஜில் இருந்து படிச்சு வந்த பொண்ணுக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு. அதுதான் பூங்குடியோட ஸ்கில். அதை நீ மறந்துட்டு பேசுற. இங்கிலீஷ் பேசுற நாலேஜ் கூட இல்ல, அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. பூங்குடி, சிடா. தீபிகா, இங்கிலீஷ்ங்கிறது நாலேஜ் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். வேர்ல்டில் டெவலப் கண்ட்ரிஸாக இருக்கிற ஜப்பான், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க வெறும் 30% தான். ஆனால் நம்ம நாட்டில் தான் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களாம் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே, எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடாது தீபிகா. உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் பூங்குடிக்கு தெரியாத மாதிரி, பூங்குடிக்கு தெரிஞ்சது ஏதாவது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். வாட்? இந்த பட்டிக்காட்டுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாம இருக்குமா? I can't accept this. It's ridiculous. எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி ஃபீல் பண்றேன். அவளை விட எல்லாத்துலயும் நான் தான் பிரில்லியன்ட்னு இப்பவே எல்லாருக்கும் தெரியணும். வேணாம், இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க். No, I want to prove myself. Okay, then solve this. The two bodies of N and 4M are traveling equal kinetic energy. What is the ratio momenta? Solve this. ஏன் பூ அழிச்சழிச்சு எழுதிட்டு இருக்கா?
தெரியலையா? Pungudi, solve this. I'll repeat the question. The two bodies of mass m and 4m are traveling with equal kinetic energy. What is the ratio momenta? Solve பண்ணுங்க. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல சார். தமிழ்ல சொல்றேன். m மற்றும் 4m அப்படிங்கிற இரண்டு உடல்கள் சம இயக்க ஆற்றலுடன் நகர்ந்தால் அவர்களின் நேரியல் திறனின் விகிதம் என்ன? சால்வ் பண்ணுங்க. சரி சார். Come. Okay, okay. இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு நீ படிக்கிற பிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருந்து ஒரு சின்ன ஈக்குவேஷனை சால்வ் பண்ண தெரியல. இங்கிலீஷே தெரியாத ஆடு மாடு மேய்க்க தான் லாக்கின்னு நீ சொன்ன பூங்கொடி அசால்ட்டா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி முடிச்சிட்டா. இப்போ ஒத்துக்கிறியா எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுன்னு? Say sorry to her. Say sorry. What? நான் போய் இவகிட்ட சாரி கேட்கணுமா? I can't do. As a professor சொல்றேன். This is my class. ஒரு தப்பு நடந்தா அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ஒரு நல்லது நடந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ண வேண்டியவனும் நான் தான். Say sorry to her. முடியாது. அப்போ சாரி கேட்காம என்னாலையும் உன்னை விட முடியாது. சாரி. பரவாயில்ல. சி. நீங்க போங்க. பூவே செல்லம் உம்மா, பூங்குடி ஹை ஃபை. Okay, we'll start the lesson. Okay, we'll see you tomorrow. பூங்குடி மாதிரி லஞ்ச் ஹவர் வந்து என்ன மீட் பண்ணுங்க. சார் எதுக்கு சார் எங்களை வந்து பார்க்க சொல்றீங்க? நத்திங் இம்பார்ட்டன்ட், சும்மா. சார் பழசெல்லாம் மனசை வச்சுக்கிட்டு எங்க 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துறாதீங்க சார். சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை சார், நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் பழச மனசில் வச்சுக்கிட்டு தான் எங்களை கூப்பிடுறீங்க.
அது உங்க பேச்சிலே நல்லா தெரியுது. நாங்க வரமாட்டோம். அப்போ வரமாட்டீங்க. ஸ்பெஷலாக 2 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வேஸ்ட் ஆகிடாமல் உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? சார், பிரியாணி தானே? நான் கண்டிப்பா வந்துடுவேன் சார். நான் இருக்கும்போது அதை வேஸ்ட் ஆக விடுவேனா? நீங்க கவலைப்படாம போங்க. டான்னு 1 மணிக்கு நாங்க வந்து நிப்போம் சார். அப்புறம் சார், பிரியாணில ஒரு லெக் பீஸா பார்த்து எனக்கு எடுத்து வைங்க சார். கண்டிப்பாக. ப்ரொஃபசர் சார், கொஞ்சம் வாங்க சார். டேய், உதவாங்க போறீங்க நீங்க. அதை விடுறா, ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி பொண்ணுங்கள ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி யாராவது இருக்காங்களா? டேய், அவங்க ஸ்டூடெண்ட்ரா, தப்பா பேசாதீங்க. சரிங்க ப்ரொஃபசர் சார். என்னமோ ஒரிஜினல் ப்ரொஃபசர் மாதிரி பில்டப் கொடுக்குற. நீ ப்ரொஃபசர் இல்ல, ஸ்டூடெண்ட் தான். அத மறந்துடாத. அதானே? டேய், பின்ன என்னடா, நீ மட்டும் பிஎஸ்சி பொண்ணு எம்எஸ்சி பொண்ணுங்களாம் சைட் அடிப்பா, நாங்க சைட் அடிச்சா மட்டும் உத்தம மாதிரி சீனா போடுவியா? எல்லாம் ஒன்றை சொல்லி தப்புலடா, அந்த சதாசிவத்தை சொல்லணும். டேய், அவர் நம்ம ப்ரொஃபஸரா, அவர் பத்தி தப்பா பேசாத. அந்த ஆள் மெடிக்கல் லீவ் போட்டு உன்னை கிளாஸ் எடுக்க சொன்னது உனக்கு ஜாலியா போச்சுல? ஏன் இன்னைக்கு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அதான் எங்களுக்கு யாரும் கிடைக்கலையே, கிடைச்சாதான் ஓடி போயிருக்குமே. அட்மிஷன் முடிஞ்ச உடனே ஜீவா ஜீவா தானே கேக்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். அதான் சொன்னல. என்னம்மா, ஜீவா சார் கிட்ட டவுட் கேட்கணுமா? ஆமா. ஜீவா சார், உங்ககிட்ட தான் ஏதோ டவுட் கேட்கணுமா? போய் பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு வாங்க. என்ன சொல்லுங்க. சப்ஜெக்ட்ல ஒரு டவுட் இருக்கு சார். தியரி இல்லையா, ப்ராக்டிக்கல் இல்லையா? டேய் மச்சி, சாரு கோவம் வருதுடா. சார் வந்திருக்காங்க, பொறுமையா போய் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு வாங்க. போயிட்டு வாங்க சார். நீங்க போய் கேபின்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். டேய், மானத்தை வாங்காதீங்கடா. நீங்க போய் கேண்டீன்ல வெயிட் பண்ணுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு உங்களோட ஜாயின் ஆயிக்கிறேன். வாங்கடா, நம்ம போலாம். சரி போலாம். சாருக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். காசு இல்லாம கேண்டீன் போய் என்னடா பண்றது? யார் சொன்னா காசு இல்லைன்னு? அதான் ஏடிஎம்ஏ பக்கத்துல இருக்கு. ஓ, மச்சி, சிஸ்டர் வெயிட்டிங்க. நாங்க போயிட்டு எரியற வைத்த கூல் பண்ணிட்டு வரோம். ஏய் வாங்கடா வாங்கடா. ஏய் வாடா. ஐயோ ஷிட். சார், ஜீவா சார் எங்க இருக்காரு? யார் ஜீவா? அவர்தான் சார் எங்க வாத்தியாரு. என்னது வாத்தியாரா? ஆமா சார், காலையில எங்களுக்கு பாடம்லாம் நடத்தினாரே. ஜீவான்ற பேர்ல இந்த காலேஜ்ல எந்த ப்ரொஃபஸரும் இல்லம்மா. என்ன பிள்ளை இது? எல பூவே, இந்த ஆள் இந்த காலேஜ் புதுசா நினைக்கிறல. தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு எப்படி மதிப்பிட்டு போகுது பத்தியா குட்டைங்க. சரி வா, அங்கிட்ட எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். வா. பூவே, என்னதான் இருந்தாலும் நீ ஜீவா சார் அப்படி தப்பா நினைச்சிருக்க கூடாது. அவர் பார்க்கவே நல்லவரா தெரியறாரு. பிரியாணி எல்லாம் வேற வாங்கி கொடுக்குறாரு. தேவையில்லாம அவர் மேல போய் கோவப்பட்டிய பூவே. அடி பாவி, நீ தானடி சொன்ன 16 வயதினில இருந்து வள்ளிப்படம் வரைக்கும் பட்டணத்துல இருந்து செகப்பா அழகா ஒரு பையன் கிராமத்துக்கு வருவான், வந்து நம்மள மாதிரி கிராமத்து பொண்ணுங்கெல்லாம் கெடுத்து விட்டுட்டு போயிடுவான்னு. அதான் நான் கொஞ்சம் அதிகமா கோவப்பட்டுட்டேன். நான் சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவே? நீ என்னை விட ஒரு சொட்டு புத்திசாலி தானே. என்னதான் இருந்தாலும் கோவப்பட்டு அப்படியே போட்டோ கிழிச்சு எரிஞ்சிருவியா? இப்ப ஒரு பிரியாணி தரமாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அடி பாவி, ஒரு பிரியாணிக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுறியடி. அட சும்மா கிடப்புவே. பிரியாணியோட அருமை என்னன்னு தெரியுமால உனக்கு? அத போய் இப்படி இலக்காரமா சொல்ற? நான்லாம் பிரியாணிய 4 கிலோமீட்டர் மோப்பம் பிடிச்சு நடந்து போய் கஷ்டப்பட்டு முன்ன பின்ன தெரியாத ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துல முக்காடெல்லாம் போட்டு பிரியாணி அமைக்கிருக்கேன். தெரியுமா உனக்கு? சரி சரி, உன் பிரியாணி கதையை விடு. இப்ப அந்த சார் எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அத மட்டும் சொல்லு. பூவே, இரு ஒரு நிமிஷம். அந்த சாரு நமக்கு பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னார்ல. ஐயோ, இன்னும் நீ அந்த பிரியாணியை விடலையா? இரு பூவே. இந்தாப்ல, என்ன பண்ற? இரு பூவே, டிஸ்டர்ப் பண்ணாத. 10, 12, 22. பூவே,
இங்கிருந்து சரியா 22 அடியில பிரியாணி மணக்குது. அப்பனா அந்த சார் அங்கதான் இருக்காரு. வா உன்னை நாங்க கூட்டிட்டு போறேன். வா வா. பூவே பிரியாணி இங்கதான் இருக்கு. வா உள்ள போலாம். பூவே அங்க பாரு பிரியாணி. சாரை கூப்பிடுப்புல. சார் நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமா? பிரியாணி கொடுக்க தானே சார்? இல்லை, சார் ஊர்ல இந்த புள்ள பணம்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பிரியாணி கொடுக்காம விட்டுறாதீங்க சார். நான்லாம் பிரியாணி சாப்பிட்டே பல காலம் ஆகுது சார். பிரியாணிலாம் எங்கள் ஊரில் பாய் வீட்டு விசேஷத்துக்கு தான் சார் போடுவாங்க. இருப்பில் இந்த டவுன் மாதிரி மூளைக்கு மூளை கடைலாம் கிடையாது சார். அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ள தானே சார் உங்ககிட்ட சண்டை போட்டு போட்டாவெல்லாம் கிழிச்சு போட்டா. நான் ஒன்றுமே பண்ணலையே சார். அதனால எனக்கு மட்டும் நல்ல லெக் பீஸாக இருக்கிற பேக்கெட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் சார் பிரியாணி சாப்பிட்டுமா சார்? போ. தேங்க்ஸ் சார். ஆடுன்னு என்னன்னு தெரியுமா? சந்தைக்கு போய் ஒரு ஆட்டை வாங்கி அதை அந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை தொட்டு தடவி பாரு. அப்பதான் அந்த ஆட்டோட அருமை தெரியும், அதுக்கும் உயிர் இருக்கணும் தெரியும். மாறி, இவங்க வேணா பூண்டி தாதாவா இருக்கலாம், நான் சென்னை தாதா. என்கிட்ட பேசிதான் ஆகணும். மாறி, இப்ப நான் என்ன பேசணும்? பூ சூப்பரா இருக்கு. நீ சாப்பிடுறியா? நீ சாப்பிடு. சாரி சாரி. ஆமா, பூங்குடிக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களே, அப்புறம் எப்படி இங்க வந்தீங்க? பூ நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, நீ சொல்லல. இங்க வந்ததுக்கு காரணம் என் தாத்தா தான். ஆக்சுவலி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு நல்ல கபடி பிளேயர், குடும்பம் வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு எங்கே அவள் ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ண போகிறான்னு. ஆனால் கபடி பூங்குடிக்கு இயல்பாகவே வருது. மற்ற பிளேயர்ஸ் மாதிரி பொதுவாகவே பூங்குடி விளையாட்டில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது இல்லை. அவங்க ஒரு நேச்சுரல் பிளேயர். அவங்க இருக்கிற வேகமும் வில் பவரும் தான் அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்திருக்கு. பூங்குடி முறையாக அதுக்காக ட்ரைனிங் எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம். கிராமத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்க மாதிரியும் பூங்குடியும் ஒரு வயசு வரைக்கும் ஆகும்னு வீரமாக விளையாடிட்டு டக்குன்னு ஒருத்தனை பார்த்து தலை குனிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டு எங்கே ஒரு சாதாரண குடும்ப பொம்பளையா உப்பு மிளகா பொடியும் மசாலா பொடியோட அடங்கிடுவாளோன்னு நினச்சேன். பரவாயில்ல, போராடி ஜெயிச்சு எல்லாத்தையும் தாண்டி காலேஜ் வரைக்கும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹே, இங்க ஜீவா சார் இருப்பாருடி. ஹே, இவளுங்க இங்க என்ன பண்றாளுங்க?